நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 11:45 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:34 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள், இன்று அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்குங்க. பிரச்சனைகளை எல்லாம் துல்லியமாக கையாண்டி வெற்றி கொள்ள வேண்டியிருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். புதிய முயற்சிகளில் மட்டும் ஈடுபடாமல் வழக்கமான பணியில் ஈடுபடுவது நல்லது. கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பண வரவு சீராக இருக்கும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை இருக்கும். தொழில் மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்க கொடுங்க என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக சிந்திப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள் என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. பரணி. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். மனம் போல் இன்று வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாக கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவை பெற்றுக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. மற்றவரை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். மற்றவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி கொடுக்கும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளாலும் பெருமை உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க.
இன்று பல வகையிலும் நன்மை ஏற்படும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். இன்று பெண்களுக்கு வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. மனமும் மகிழ்ச்சி அடையக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் ரொம்ப அக்கறை கொள்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எழுபறியாக இருந்த வேலைகள் கண்டிப்பாக முடியுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரோகிணி, தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு பகுத்தறிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. கூடுதலாக பண வரவும் இன்று கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மிருக சிரிசம், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். கையிலும் ஓரளவு காசு பணம் பழகக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நினைவு திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதையும் வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கண்டிப்பாக அனுகூலமான சூழல் ஏற்பட கொடுங்க. அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. எதிலும் கூதுகளும் கண்டிப்பாக பிறக்கும். புதிய ஆடை அணிகலன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்லவர்கள் நட்பாக கூடும். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக நல்ல பெயரெடுப்பீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளே சொல்ல முடியும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்க தேவையான நிதி உதவிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள், அது போதும். சிலருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடும். தடைகள் ஓரளவு விலகி அனுகூலமான சூழலும் இருக்கக்கூடும். என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சரியாகும். மிதுனம் ராசினியருக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல முடிவெடுப்பதற்கு இல்லத்திடம் கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் கண்டிப்பாக அடைய வேண்டாம். மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். பெண்கள் இன்று எதிலும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். இன்று மாணவ கண்மணிகள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரெடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக
இன்று இருக்க கொடுங்க. திருவாதிரை, தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் இன்று பெறக்கூடும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம், எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அடையும் சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். நல்ல விஷயங்கள் வீடு தேடி வரக்கூடும். முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் பொறுமையாக இருந்து ஈடுபட்டு வெற்றி பெறுவது சிறப்பு. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். பெரிய பிரச்சனைகளாம் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விட முடியும். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கொடுக்கும். புது புது ஆலோசனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்து சரியாகுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் வருமானம் சீராக பிறகு கொடுங்க. உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல திட்டங்களும் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நம்பிக்கைகளை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். நெடுநாள் ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். கடகம் ராசினியர்கள், காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. சக நண்பர்கள் ஆதரவாக இன்று இருக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண முடியுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இன்று இருக்க கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறிவிடக் கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். இன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் ஏற்படக்கூடும். நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து பார்த்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. டக்கென்று அவசரப்பட்டு விட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசினியருக்கு உடல் பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதனை வெற்றிகரமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். காரியங்களில் ஓரளவு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். இன்று வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இனிமையான பேச்சில் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள், அது போதும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக முக்கியம். இன்று நிலவில் உள்ள பணம் கூட வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி நிச்சயம். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருந்து விட கொடுங்க.
காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள், யோசித்துக் கொண்டிருங்கள், படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியும். கல்வி ஒன்றே குறிக்கோள், அதனை மட்டும் நீங்க சரியான முறையில் செய்ய வேண்டும். அரசாங்க தேர்வுக்கு தயாராகுங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய அணி வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் கொஞ்சம் உஷ்ணமடையுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இனிமையான பேச்சில் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. காரியங்களில் அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இனிமையான பேச்சில் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். உத்திரம் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அடையுங்க. காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் ஜெயித்து விட முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவருக்கும் தயவு செய்து உத்தரவாதம் மட்டும் கொடுக்காதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைப்பீர்கள். முக அழகும் கூட்டிவிடுங்க. பொலிவாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சொல்லை எப்பொழுதும் செயலாக்கி காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். இன்று பண வரவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபத்தையும் கூடுதலாக பெற்றுக்கொள்வீர்கள். இன்று கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. காரியத்தில் தடை தாமதம் இருந்தாலும் விலகி செல்லுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் காலம் கடந்துதான் சில பணிகள் நடக்கும். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முயற்சிகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். இன்று காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாக கொடுங்க. பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்கும். கல்விக்கான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்வான கல்வி கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று மாணவர்கள் எதையும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். யோசித்து மட்டும் செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்றி மேற்கொள்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
அஸ்தம், எதிலும் தீவிரமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கின்றது. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கின்றது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் வெளிப்படுகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெருப்பகலுக்கு மேல் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பேசும் பொழுது பொறுமை அவசியம். இன்று பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சௌந்தரியத்தால் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான போக்கு ஏற்பட கொடுங்க. கடினமான வேலைகளை கூட மிக சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நம்பிக்கைகளை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும். என்று பொறுப்பாக செயல்படுங்கள், அது போதுங்க. காதலில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம், கோபமான பேச்சு வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று தொழில் எதிர்பார்த்தை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. காரியம் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் சீராக வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். மன அமைதியும் இன்று ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் இன்று துரிதமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் இன்று எடுத்த காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவான நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி, நம்பிக்கையை இழக்க வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடும். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வெளியூர் பயணங்களை செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பணியின் காரணமாக இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்துவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. விசாகம், நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண முடியுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக ஆராய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்குங்க. அவசரப்படாமல் செயல்படுங்கள். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கிவிடக் கொடுங்க. சாமர்த்தியமான செயல்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். இன்று நீங்க சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க.
கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருக்க பாருங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே சிறப்பு இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைப்பீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நெடுநாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் நீங்க கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். உழைப்பால் இன்று உயர்ந்து காட்டுவீர்கள். என்று ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ளுங்கள். அனுஷம் என்ற அபாரமான நினைவாற்றல் ஏற்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடும். எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. எதையும் சமாளித்து வாழக்கூடிய அம்சம் இருக்கின்றது. வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். இன்று தாய் வீட்டு சிதனம் கிடைக்கப் பெறுவீர்கள். எல்லோரும் இன்று உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கேட்டை பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண்பீர்கள். இன்று நீங்க இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். யோசித்து எதையும் செய்தால் மட்டுமே முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்லாதீர்கள். உங்களுடைய குறைகளை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ளுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும், பயப்பட வேண்டாம். தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளையும் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்ள முடியுங்க. எதிர்பார்த்த லாபம் சீராக கிடைக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்துவிட முடியுங்க. என்று உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனக்குழப்பம் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. என்று பெண்கள் தைரியமாக அனைவரிடமும் பழகுவீர்கள், பேசுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தனுசு ராசினியர்கள் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். சில இடங்களில் பார்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவசரப்படாமல் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் யோசியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருந்து விடக்கூடும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிலும் வேக வேகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்திலும் அலட்டிக் கொள்ளாமல் தன்னிலை முடித்து செயல்படுவீர்கள். பாராட்டுக்களை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண முடியும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதித்து விட முடியும். உத்திராடம் இன்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் தைரியமாக இன்று காணப்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும்.
யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியுங்க. ஆசைகள் கனவுகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். எடுத்தம் கவுத்தம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடிந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஒரு மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் சின்ன சின்ன குழப்பங்களும் கூடவே இருக்கக்கூடும். இதனால் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லும்பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். எதிர்பார்த்த காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்க முடியும், பயப்பட வேண்டாம். அலுவலகத்தில் உங்களுடைய பணியை கண்டு அனைவரும் பாராட்டக்கூடும். குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் விலகி செல்லக்கூடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நெடுநாள் ஆசைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதல் பண செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சக நண்பர்கள் சக ஊழியர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் நம்பிக்கைகளை இழக்க வேண்டாம். காரியங்களை முன்னின்று செய்வது மிக நல்லது. பெண்கள் எதிலும் குழப்பமடைவீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பணி சுமை கொஞ்சம் இருக்கும், கவனம் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க சிந்திக்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், கோபப்படாமல் பேச வேண்டும். என்று மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனமாக விளையாடுங்கள். சக நண்பரிடம் உரையாடும் பொழுதும் கவனமாக உரையாடுங்கள். பேச்சில் கவனம் செலுத்துங்கள். கோபமான பேச்சை மட்டும் தவிர்க்க பாருங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். சின்ன சின்ன குழப்பங்களும் சிக்கல்களும் வரத்தான் செய்கின்றது. அதனை நீங்க சமாளிக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்று பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டு பேசுங்கள். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். என்று பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. திருவோணம். என்று பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியுங்க. அவிட்டம். என்ற சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சில குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நமக்கான நல்லது நடக்குமா நடக்காதா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். புதிய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். மனதை தெளிவுடன் வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொரு முயற்சிகளிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புதியவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு இடமும் உண்டாகக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனம் செலுத்தினால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நீண்ட நேரம் இன்று நீங்க எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். மன தெளிவு என்பது வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக அணுகுங்கள். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்துக்கள் தெரிவிப்பார்கள். அதனால் வீண் பகையும் பேச்சுவார்த்தையும் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் இல்லாமல் சென்றாலே போதும். இன்று எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தெளிவாக அணுக வேண்டும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். விளையாட்டுத் துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் செல்லுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. இன்று கும்ப ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள்.
நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமணத்திற்காக இல்லத்தில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல முடிவும் கிடைக்குங்க. மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு கூடுதலாக பண வரவு வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். கோவில் விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ளுங்கள். காசு பணத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அதனை சேமிப்பாக முதலீடாக மாற்றுவது மிக நல்லது. சதயம். என்று பொருள் வரவுக்கு இடம் உண்டாகக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடுங்க. உறவினர்களின் வருகையும் இருக்கக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் ஏற்படக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். போராட்டாத்தி. இனிய கனவுகள் மேலோங்கிவிடக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். நல்லவைகள் இன்று உங்களுக்கு நடக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆக்க கொடுங்க. அனைவருக்கும் நீங்க நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். ஏற்றமான வாழ்க்கை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகளால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரிக்கட்டி நிம்மதியான வாழ்க்கை வாழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். யோசித்து சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பணியில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணியை கண்டு அனைவரும் பாராட்டக்கூடும். எதிரிகளிடம் இருந்து விடுபடுவீர்கள். சகோதர வகையில் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் கூட்டிவிடும். குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்து அணுகி வெற்றி கொள்ள முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். பேச்சில் கொஞ்சம் இனிமை காண்பது நல்லது. எது சரி எது தவறு என்று சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். என்று மேலும் ராசினியர்கள் எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். சிலர் உங்கள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற மன கவலையும் இருக்க கொடுங்க. எதையும் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் இருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். அரசாங்க வகையில் வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்யாதீர்கள். மாந்திரிகம் செய்கின்றேன், தாந்திரிகம் செய்கின்றேன் என்று பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள். கண்டிப்பாக மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். முக்கியமாக செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. தலைவலி, ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சிந்திக்குங்கள். யோசித்து செய்யுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கைகூடுவதற்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட கொடுங்க. அதற்கு நீங்க நன்கு படிக்க வேண்டும். அரசாங்கம் தேர்வுகளுக்கு நீங்க தயாராகுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள்.
ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தொடர்ந்து போராடுங்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. உத்திரட்டாத்தி இன்று மனம் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்க கூடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ரேவதி இன்று புது புது நட்புகளிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளை ஓரளவு கட்டுப்படுத்தி விடுவீர்கள். ஆசைகள் கனவுகள் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் திருப்தி இல்லாதது போல் காணப்படும். அதனை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். மனதை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. மாந்திரிகம் செய்கின்றேன் தாந்திரிகம் செய்கின்றேன் என்று தயவு செய்து பணம் விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.